வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து கத்திரிக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். நான் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், நீட்டாக வாக்லையும் கட் பண்ணிக்கலாம். உங்களோட சௌரியத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். கசகசா, மிளகு, பூண்டு, வரமிளகா பொடி, ரெட் சில்லி பவுடர், தேங்காய். இது 5த்தையும் முதல்ல அரைச்சின்ட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு ஒரு ஓட்டணும். அதை கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துன்ட்டு உப்பு, மஞ்சப்பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கத்திரிக்காயும் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சு கொட்டி இதை அதில் போட்டு வதக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொன்னேன் இல்லையா, நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நம்ம வந்து தேங்காய், கசகசா, வரமிளகா பொடி, பூண்டு இதெல்லாம் அரைச்சிட்டோம் இல்லையா, அதோட சேர்த்து இப்போ வந்து மிளகு போட்டுட்டோம் அரைச்சிக்கிறதுக்கு. அப்புறம் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கல, இதை வந்து போட்டு ஒரு ஓட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்க போகிறேன் நான். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து எப்பயுமே பிச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கத்திரிக்காயை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நான் வந்து அடுப்பில் வந்து கடாய் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட போகிறோம். கடுகு போடலாம். பாருங்க, கடுகு வெடித்த உடனே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துருங்க. நம்ம மிக்ஸி அந்த பாத்திரம் இதெல்லாம் அலம்புற தண்ணியே போதும் நமக்கு. அதை கொஞ்சம் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி கடையில் விடுவோம். பாருங்கள், 3/4 வாசி வெந்துடுத்து. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா சேர்ந்து வெந்துடுத்து. கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய கத்திரிக்காய் சாப்ஸ் வந்து ரெடி ஆகிடுது. நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.